உளுந்தூர்பேட்டை அருகே கிளியூர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தமிழ்ச்சங்கம் சார்பில் கிளியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் சரஸ்வதி, தலைமை காவலர் மேகவல்லி ஆகியோர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு காவலன் ஆப் பற்றியும் புதிதாக மாற்றம் செய்யப்பட்ட சட்டங்கள் பற்றியும் இலவச உதவி எண் 1098-181 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றியும், போக்சோ வழக்கு தொடர்பாகவும், குழந்தைகளுக்கு நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல், பெண் குழந்தைகளை தனியாக எங்கும் செல்லக்கூடாது என்றும் அறிவுரை கூறி விழிப்புணர்வை வழங்கினர். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை ரோஸ்லின் கலைச்செல்வி முன்னிலை வகித்தனர். உளுந்தூர்பேட்டை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் வேலா கந்தசாமி வரவேற்புரையாற்றினார். ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமரன், எழுத்தாளர்கள் பாக்கியலட்சுமி, ஆனந்தராஜ், குன்னத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கோவிந்தன், முதுகலை ஆசிரியர்கள் ராஜவேல், பாஸ்கரன், விருதாவூர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சண்முக பிச்சை உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மாணவ சமுதாயம் தமிழை கற்க வேண்டும், எழுத்துப்பிழை இல்லாமல் சொற்றொடர்களை எழுத வேண்டும், சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என மாணவர்கள் மத்தியில் பேசிய பின்பு தலைமை ஆசிரியை ரோஸ்லின் கலைச்செல்வி அவர்களுக்கு உளுந்தூர்பேட்டை தமிழ்ச்சங்கம் சார்பில் சால்வை அணிவித்து புத்தகம் பரிசாக வழங்கப்பட்டது. அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வேண்டும். நமது உயிர் பாதுகாப்பு பஸ் போக்குவரத்துல அதே மாதிரி பொது இடங்களில் நாம் வணக்கம், இருளை போக்கி அறிவை தந்த ஆசானுக்கு ஒரு வணக்கம், அந்த தெய்வத்துக்கே முதல் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், தலை வணங்கி அந்த தெய்வத்துக்கே முதல் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், தலை வணங்கி சொன்னேன் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், எங்க பாட்டுல தமிழும் குழந்தைங்கள்ட்ட எது சொன்னாலும் அந்த குழந்தை என்ன செய்யும், சீக்கிரமா கத்துக்கும். சாலை விழிப்புணர்வு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட காவல் நிலைய என் உடலில் இருந்து இதயத்தை பிரித்தால் எவ்வளவு வலிக்குமோ அவ்வளவு வலி